के दिन में भी, நாம் இந்த காலை வேளையிலே इस सुबह के समय में நாம் வேதத்திலே வேத பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். हम बाइबल स्टडी सीखने के लिए आए हैं. இந்த 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 நாளிலும் தேவனுடைய வார்த்தை आज के दिन भी परमेश्वर का वचन நம்முடைய வாழ்க்கையில் இடைபடும்படியாக, हमारे जीवन में वो बात करने के लिए, இந்த வேதத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, इन वचनों को हम सीखने के लिए பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக, पवित्र आत्मा हमारी सहायता करे. எல்லோரும் நாம் இந்த வேளையிலே தேவனை கொஞ்ச நேரம் உயர்த்த इस ஆரம்பிப்போம். समय भी हम परमेश्वर का बढ़ाई அவரை करेंगे, மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். उसकी हम महिमा करेंगे, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம். उनके नाम की हम महिमा करेंगे, அவரை முழு உள்ளத்தோடு நாம் இந்த வேளையிலே அவரை தொழுது கொள்வோம். उनको पूरे मन से हम स्तुति करेंगे, தேவன் ஆவியா இருக்கிறார். क्योंकि परमेश्वर आत्मा है. அவரை ஆவியோடு உண்மையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தொழுது கொள்ள வேண்டும். उनको हमेशा आत्मा और सच्चाई से हमें आराधना करना चाहिए. நாம் ஆவியிலே ஆவியோடு இருந்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். आत्मा से भरकर हम परमेश्वर का वचन सुनना चाहिए. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. इस समय भी पवित्र आत्मा हमारी सहायता करे, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லா காரியங்களையும் அவர்தான் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். क्योंकि पवित्र आत्मा प्रभु ही हमारे जीवन में हर एक कार्य करते हैं. வேத வசனங்கள் நமக்குள்ளே அது செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். बाइबल का हर एक वचन हमारे मन में क्रिया करने के लिए पवित्र आत्मा मदद करते இந்த हैं. ஆன்லைன் மூலம் யார் யார் இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்கிறீர்களோ, इस ऑनलाइन में भी हमारे बाइबल स्टडी को जो भी सुनने वाले हैं, ஒவ்வொருவரும் மிகவும் கவனத்தோடு, वे सभी लोग बड़े ध्यान से, பக்தியோடு, भक्ति के साथ, தேவனுடைய வார்த்தையா இருக்கிறபடியினாலே ये परमेश्वर का वचन है इसलिए முழு எண்ணத்தையும் நம்ம அந்த வேத வசனத்தின் மேலே पूरा सोचो को इन वचनों पर रखकर வைத்து இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்து கொள்வோம். इस बाइबल स्टडी में शामिल होंगे. கர்த்தர் இந்த பைபிள் ஸ்டடி மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस बाइबल स्टडी के द्वारा आपको आशीष करे. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற பகுதி என்னவென்றால், इस समय भी हम देखने वाला भाग क्या है? பழைய ஏற்பாட்டிலே पुराने नियम में அங்கே பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். वहाँ पर बीलाम नाम का एक भविष्यद्वक्ता था. இந்த பீலேயாமை தேவன் என்ன செய்தார்? அவனை தீர்க்கதரிசியாய் மாற்றி வைத்திருந்தார். उस बीलाम को परमेश्वर ने भविष्यद्वक्ता बनाया था. அவனுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், उसका एक मुख्य कार्य அவன் क्या था? யாரையாவது ஆசீர்வதித்தால் वो जिसे भी आशीष करेगा அவர்கள் वो ஆசீர்வதிக்கப்படுவார்கள். आशीषित होगा, அவன் யாரையாவது சபித்தால் और अगर किसी को श्राप देगा அவர்கள் तो சபிக்கப்படுவார்கள். वो श्रापित रहेंगे. இப்படிப்பட்ட கிருபைகள் இவனிடம் तो இருந்தது. ऐसा अनुग्रह ये बीलाम के ऊपर था. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் அந்த தேவனுடைய ஜனங்கள் परमेश्वर के लोग எகிப்து தேசத்தில் இருந்து வரும்பொழுது मिस्र देश से जब आ रहे थे, அந்த பீலேயாம் उस बीलाम அந்த ஜனங்களை பார்த்து उन लोगों को देखकर அவர் ஆசீர்வதித்த நல் வார்த்தைகளை நாம் இந்த நாள்ல ஒரு 7 காரியங்களை பார்க்க போகிறோம். उन परमेश्वर के लोगों को देखकर आशीर्वाद के शब्दों को बोला था, वो 7 बातों को हम आज देखेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. முதலாவதாக நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க இருக்கிறோம். हम सबसे पहले कुछ कार्यों को देखने वाले हैं. எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் गिनती का किताब 22वां अध्याय 10 இருந்து 12ஆம் வசனம் வரை நாம் பார்ப்போம். 10 से लेकर 12वां वचन तक हम देखेंगे. बिलाम ने परमेश्वर से कहा, सिफोर के पुत्र मोवाब के राजा बालक ने मेरे पास यहाँ कहला भेजा है, सुन, जो दल मिस्र से निकल आया है उससे भूमि दाम गई है, इसलिए आकर मेरे लिए उन्हें शाप दे. संभव है कि मैं उनसे लड़कर उनको बराबर निकल सकूँगा. परमेश्वर ने बिलाम से कहा, तू इनके संग मत जा, उन लोगों को शाप मत दे, क्योंकि वे आशीष के बागी हो चुके हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அதாவது மேவாவியருடைய ராஜாவாகிய பாலாக், मोआब देश के राजा जो बालाक था, அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய மூப்பர்களை அனுப்புகிறான். वो अपने बुजुर्ग लोगों को भेजता है. அதாவது நம்ம பீலேயாமிடம் அனுப்புகிறான். किसके पास? बिलाम के पास भेजता அவர்கள் है. அங்கே தங்கி இருக்கிறார்கள். वो बिलाम के साथ रह रहे हैं. அப்போ அங்கே தேவன் கேட்கிறார். तभी वहाँ पे परमेश्वर पूछते हैं. பீலேயாம் தேவனை நோக்கி, बिलाम परमेश्वर की ओर कहा. முதலாவது தேவன் கேட்கிறாரு, வந்திருக்கிற அவர்கள் யார் என்று கேட்கிறார். सबसे पहला परमेश्वर बिलाम से पूछते हैं कि तेरे घर में आए हुए लोग कौन हैं. அப்போ பீலேயாம் தேவனை நோக்கி என்ன சொல்கிறான்? तभी बिलाम परमेश्वर से ऐसा कहता है, சிப்போரின் குமாரனாகிய सीपोर का पुत्र பாலாக் என்னும் மோவாவின் ராஜா बालाक जो मोआब देश का राजा था, அவர்களை என்னிடம் அனுப்பி इन लोगों को मेरे पास भेजकर பூமியின் விசாலத்தை
மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் पूरा संसार को ढप लेने वाली एक झुंड எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. मिस्र देश से निकल आया है, ஆகையால் इसलिए நீ வந்து எனக்காக आकर तुम मेरे लिए அவர்களை சவிக்க வேண்டும். उन्हें श्राप दे, அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி तभी मैं उनके पास युद्ध कर कर ஒருவேளை அவர்களை நான் துரத்தி விடலாம் हो सकता है मैं उनको भगा सकूंगा, என்று சொல்ல சொன்னான் என்றான். ऐसा कहला भेजा। இப்போ அதற்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? अभी इसके लिए परमेश्वर क्या कहते हैं? பிலேயாமை நோக்கி बिलाम को देखकर நீ அவர்களோடு போக வேண்டாம், तुम इनके साथ मत जा அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், और उन लोगों को श्राप भी मत दे, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். क्योंकि वे आशीष के भागी हो चुके थे। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, பிலேயாமுக்கு தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், देखो बिलाम से परमेश्वर एकदम सफाई से कहते हैं, அவர்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், ये लोग मेरे जरिए आशीष पाए हुए लोग எனவே हैं, உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறவர்களோடு நீ போக வேண்டாம், इसलिए तुम्हें जो बुलाए हैं उनके साथ तुम मत जाओ, அதே போல அந்த ஜனங்களை நீ சபிக்கவும் வேண்டாம். उसी तरीके से उन लोगों को तुम श्राप भी मत देना। ஹல்லேலூயா. हालेलुया। இவன் அதே அதிகாரத்துல अभी उसी अध्याय நாம் में 21 22 பார்க்கும் பொழுது 21 और 22वां वचन को जब हम देखते हैं, அங்கே பார்ப்போம். हम देखेंगे, तब बिलाम बोर को उठा और अपनी गदही पर काटी बांधकर मोवाब हाकिमों के संग चल पड़ा, और उसके जाने के कारण परमेश्वर का कोप भड़क कर उठा, और यहोवा का दूत उसका विरोध करने के लिए मार्ग रोक कर खड़ा हो गया। वह अपनी गदही पर सवार होकर जा रहा था, और उसके संग उसके 2 सेवक भी थे। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அங்க எழுதப்பட்டிருக்கிற பீலேயாம் காலமே எழுந்து अभी यहाँ पे लिखा गया है कि बिलाम बोर को उठा தான் கழுதையின் மேல் சேணம் கட்டி और अपने गधी पर काठी बांधकर மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். मोआब के हाकिमों के साथ चल पड़ा। பாருங்க, 12ஆம் வசனத்துல தேவன் என்ன तो சொல்லுகிறார்? यहाँ पे 12वां वचन में क्या कहते हैं? பீலேயாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ அவர்களோடு போக வேண்டாம். बिलाम को देखकर परमेश्वर कहते हैं कि तुम मत जाओ उसके साथ, ஆனால் இங்கே அவன் என்ன செய்கிறான்? लेकिन ये क्या कर रहा है? அவர்களோடு புறப்பட்டு போகிறான். उनके संग चल पड़ा। அவன் போகிறதினாலே वो गया, इस वजह से தேவனுக்கு கோபம் உண்டது. परमेश्वर का क्रोध उस पर आया। ஹல்லேலூயா. हालेलुया। போக வேண்டாம்னு சொன்னாரு, परमेश्वर ने कहा कि तू मत जा, ஆனா அவன் போறான். लेकिन वो जाने लगा, எனவே தேவனுக்கு கோபம் உண்டானது. इसलिए परमेश्वर का क्रोध उसके विरुद्ध में उठा। கர்த்தருடைய தூதனானவன் परमेश्वर का दूत அவன் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். मार्ग में, रास्ते में उसके विरुद्ध में आकर खड़ा हुआ। அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். वो उसके गधी पर चल रहा था, அவன் வேலைக்காரன் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். दो उसके नौकर 2 जन भी उसके साथ जा रहे थे। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அந்த பீலேயாம் ये बिलाम ஒரு மதிகேடான காரியத்தை செய்கிறான். एक मूर्खता से भरा हुआ काम कर रहा அதாவது था। தேவன் சொல்லிவிட்டார், நீ அவர்களோடு போக வேண்டாம் என்று. परमेश्वर ने उससे कह दिया कि तू उसके साथ मत जाना, ஆனால் மறுபடியும் என்ன செய்கிறான்? அவன் கூட போகிறான். लेकिन फिर भी वो उसके साथ चला जाता அப்படிப்பட்ட है। மதிகேடான செயலை செய்யும் பொழுது ऐसा मूर्खता, मूढ़ता के काम जब उसने किया, அங்கே தூதன் என்ன செய்கிறான்? பட்டயத்தினாலே வெட்டுவதற்காக நிற்கிறான். वहां पे स्वर्गदूत उसको तलवार से मार डालने के लिए उसके रास्ते पर खड़ा ஆனா था, அவனுக்கு நன்றி உள்ள அந்த கழுதை என்ன செய்கிறது? लेकिन वो गधी जो उसके लिए एकदम शुक्रगुजार था, எப்படியாவது தன்னுடைய தலைவனை காப்பாற்ற வேண்டும் कैसा भी करके उसके मालिक को बचाने के लिए என்று அவன் அந்த கழுதை செய்த முயற்சியில ये गधी किया हुआ उस प्रयास से எங்க பீலேயாமுக்கு கோபம் வந்து ये बिलाम को गुस्सा आ அந்த गया। கழுதையை 3 முறை அடிக்கிறான். ये गधी को 3 बार मारता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா அந்த கழுதை அந்த சரியாய் அவன் போயிருந்தால், अगर वो सही मार्ग पर सही चीज किया होगा तो நிச்சயமாய் அந்த பீலேயாம் வெட்டப்பட்டிருப்பான். जरूर वो बिलाम मर चुका होता। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. பாருங்க, இதுல நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் अब என்னவென்றால், इससे सीखने वाली बात क्या है? அதாவது அவன் தேவனுடைய வார்த்தைக்கு போகாதன்னு சொன்னபுறம் போகிறான். पहला तो ये है कि बिलाम से परमेश्वर कहते हैं कि तुम मत जाओ उसके साथ, लेकिन फिर भी वो चला जाता है। ஆனாலும் அதுக்கு பின்பாக உள்ள பகுதிகளை பார்க்கும்போது தேவன் அவனோடு பேசுகிறார், அவனை நடத்துகிறதை பார்க்கலாம். उसके बाद भी हम देख सकते हैं परमेश्वर बिलाम से बात करते हैं और बिलाम को चलाते हैं। 24 அதிகாரத்துல கூட 2ஆம் வசனத்துல தேவனுடைய ஆவி அவன் மேல இறங்கியது என்று அங்கே பார்க்கிறோம்.
24वें अध्याय में भी हम देख सकते हैं कि परमेश्वर का आत्मा बिलाम पर उतरा। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல हमारे मसीही जीवन में भी कई बार தேவன் நம்மளை தடுத்தும் கூட परमेश्वर हमें रोकने के बावजूद நம்ம அதை மீறி போகும் பொழுது हम जब उसके खिलाफ जाते हैं, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கடவுள் வழி நடத்துகிறது போல நமக்கு தெரியும். हमें ऐसा लगता होगा कि परमेश्वर हमें चला रहे हैं। நிச்சயமாக அவரு ஏதாவது காரியங்களை நம்மள வச்சு செய்வாரு. जरूर कई सारे कार्य परमेश्वर हमारे द्वारा तभी भी करेंगे, ஆனா நம்ம போய்கிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம தேவனுடைய ஆலோசனையை மீறி போய் கொண்டிருக்கிறோம். लेकिन हम जहाँ पर भी जा रहे हैं वो परमेश्वर के इच्छा के विरुद्ध में हम जा रहे அதுதான் हैं। இன்னைக்கு உலகத்துல உள்ள अनेक கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். यही कई सारे मसीह लोग आज के दिन नहीं जान पाते। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அந்த வேத பகுதியில நம்ம பார்க்கும் பொழுது इस वचनों में जब हम देखते हैं, அந்த பாலாக் சொல்லுகிறான், நான் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், बालाक कहता है कि मैं तुम्हें बहुत आदर करूंगा, நீ சொல்வதை எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்வேன், तुम जो भी पूछोगे मैं उसे करूंगा, நீ உனக்கு அதிகமான கூலி அதற்காக நான் கொடுப்பேன் मैं उसके लिए कई सारा तुमको पैसा भी दूंगा என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவனை வசப்படுத்தி அவன் என்ன செய்கிறான், ஒவ்வொரு இடமாய் கொண்டு போகிறான். ऐसा कहकर उसे वो लेकर जाता है। पर நாம் பார்க்கலாம் யூதா அதிகாரத்திலும் கூட हम देख सकते हैं यहूदा के किताब में அங்கே 11 வசனத்தை நாம் பார்த்தால் 11वां वचन को जब हम देखते हैं, பாருங்க அங்க என்ன எழுதி இருக்கிறது. देखिए वहां पर क्या लिखा है। उन पर हाय, क्योंकि वे केन की सी चाल चले और मजदूरी के लिए बिलाम के समान भ्रष्ट हो गए हैं और कोरह के समान विरोध करके नष्ट हुए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அங்கே பீலாமை குறித்து ஒரு காரியம் சொல்லி இருக்கிறது. यहाँ पे बिलाम के बारे में एक कार्य बताया गया அதற்கு है। முன்பாக இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து इससे पहले ये कायीन के मार्ग पर चले, பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரந்தோடி जैसा बिलाम ने पैसों के लिए एक गलती किया वैसा गलती कर கோரா எதிர்த்து போய் பேசின பாவத்திற்குள்ளாய் கெட்டு போனார்கள். कोरा जैसा विरोध में बात किया उसी के तरह तुम भी विरोध में बात कर रहे हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பீலையாம் என்ன செய்கிறான், यहाँ पर बिलाम क्या करता है, தேவன் அவன் போக போக அங்கே அவனால அவர்களை ஜனங்களை சபிக்க முடியாதபடி இருந்தபடினாலே जाते जाते बिलाम जो है उन लोगों को श्राप नहीं दे पाया, इसलिए கடைசியாக ஒரு காரியத்தை செய்கிறான். आखिरी में बिलाम एक कार्य करता है। இஸ்ரவேலர்களை விட்டு தேவன் அவர்களை கைவிட்டு விலக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை வைத்து போகிறான். उन लोगों को परमेश्वर अगर छोड़ देना चाहिए, उनको त्यागना चाहिए, तो तुमको क्या करना पड़ेगा, ऐसा एक सलाह जो है बिलाम बालाक राजा को दे देता பாருங்க, है। வெளிப்பாட்டுல 2:14 வசனத்துல நீங்க பார்த்தால் प्रकाशित वाक्य 2 अध्याय का 14वां वचन जब हम देखते हैं, அங்க என்ன எழுதி இருக்கு பாருங்க. वहां पे क्या लिखा है, पर मुझे तेरे विरुद्ध कुछ बातें कहनी है, क्योंकि तेरे यहाँ कुछ ऐसे हैं जो बिलाम की शिक्षा को मानते हैं, जिसने बालक को इज़राइली के आगे ठोकर का कारण रखना सिखाया कि वे मूर्तियों पर चढ़ाई गई वस्तुएं खाए और व्यभिचार करे। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, கடைசியாக அவன் பாலாக்குக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு தேவன் விலகி போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 2 ஆலோசனை கொடுக்கிறான். इस्राएल लोगों से परमेश्वर अलग होना चाहिए, तो इसके लिए लोग ये बालाक क्या कर सकते அந்த हैं, ऐसा வசனம் सलाह दिया। சொல்லுகிறது, उसमें वो वचन कहता है, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, पर तुझसे मेरे विरुद्ध में एक बात है, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் मूर्तियों पर चढ़ाई हुई चीजों को खाना வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை और व्यभिचार करने के जैसा ठोकर के कारण இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி इजराइल लोगों के सामने उसे डालने के लिए பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த बालाक को जो है सलाह दिया हुआ பீலையாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்திலே உண்டு. बिलाम का जो चीजों को शिक्षाओं को मानने वाले भी तुम्हारे बीच में அப்ப हैं। பீலையாமினுடைய போதனை என்ன? अभी बिलाम का शिक्षा क्या था, அதாவது விக்கிரகங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட பொருள், मूर्तियों के सामने रखी हुई वस्तुओं को, இரண்டாவது அவர்கள் அதாவது அந்த அந்நிய ஜாதிகளோடு அவர்கள் வேசித்தனம் பண்ணுகிறது, और दूसरा है कि अन्य जातियों के साथ व्यभिचार करना। இதை நீங்கள் செய்துவிட்டால் தேவன் அவர்களை விட்டு விலகி போய்விடுவார் என்று ஆலோசனை கொடுக்கிறான். इसे तुम उन इजराइल लोगों के पास बो देंगे तो उन लोग परमेश्वर से अलग हो जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இப்படி எல்லாம் பீலாமினுடைய காரியங்கள் இருந்தும் கூட बिलाम ऐसा सारा शिक्षाओं को देने के बावजूद அவனுக்கு ஒரு பெரிய ஆசை, என்ன ஆசை இருந்து பாருங்க, उसका अंदर एक बड़ा चाह
चाहत क्या ஒரு चाहत था? நீதிமானுக்கு என்ன கிடைக்குமோ அது எனக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. एक धर्मी व्यक्ति को क्या मिलता है वो ही चीज मुझे भी मिलना चाहिए, ऐसा एक इच्छा था उस पर। அவர்களோடு நீ போகாதே என்று சொன்ன பிறகும் அவன் போகிறான். उनके साथ तुम मत जाओ ये कहने के बावजूद वो उनके साथ गया, ஆனாலும் அவனுடைய ஆசையை பாருங்க. लेकिन फिर भी उसका इच्छा देखो। எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. गिनतियों का 23 अध्याय में 10वां वचन हम देखेंगे। याकूब के दूली के किनके को कौन गिन सकता है, या इस्राएल की चौथाई की गिनती कौन ले सकता है? सौभाग्य यदि मेरी मृत्यु धर्मियों की सी और मेरा अंत भी उन्हीं के समान हो। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க அங்கே சொல்லுகிறான், देखो यहाँ पे वो कहता है, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? याकूब के धूल को कौन गिन पाएगा? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? इस्राएल के चौथाई को गिन कौन सकता है? நீதிமான் மரிப்பது போல जैसा धर्मी का मौत होती है நான் மரிப்பேனாக. वैसे ही मेरी भी मृत्यु हो। என்னுடைய முடிவு मेरा मृत्यु அந்த நீதிமானுடைய முடிவை போல இருப்பதாக என்றான். उस धर्मी के अंत के समान हो। பாருங்க ஆசை எப்படி இருக்கிறது. देखो उसका इच्छा कैसा தேவனுடைய है। ஆலோசனை போகாதன்னு சொன்ன பிறகு போகிறான். परमेश्वर का बात नहीं सुना, परमेश्वर ने कहा मत जा, लेकिन फिर भी वो அந்த जाता பாலாகுக்கு है। தவறான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு தேவன் பிரிந்து போவதற்குள்ள ஆலோசனைகளை கொடுக்கிறான். इस्राएल लोगों को परमेश्वर से अलग करने के लिए ठोकर का कारण बनता है, ஆனா அவனுடைய ஆசை எப்படி இருக்கிறது. लेकिन उसका इच्छा क्या है? எப்படி நீதிமான் எங்க போகாங்களோ அங்கே நானும் போனோம். जैसा धर्मी जहाँ पे जाएगा वैसे मुझे भी जाना பாருங்க है। அவனுடைய முடிவை பற்றி நாம் பார்ப்போம். लेकिन उसके अंत के बारे में हम அங்கே देखेंगे। 31ஆம் அதிகாரம் எண்ணாகமம் 31 31वां अध्याय गिनती की 7ஆம் किताब அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். 7वां और 8वां वचन हम देखेंगे। पढ़ो। 31 में 7 और இல்ல और எவ்வளோ 21 नहीं है पर 31 में आज्ञा यहोवा ने मूसा को दी थी, उसके अनुसार उन्होंने मिद्यानियों से युद्ध करके सब पुरुषों का घात किया और दूसरे जूझे हुओं को छोड़ उन्होंने एबी, रेकेम, सूर, हूर और रेबा नामक मिद्यान के 5 राजाओं को घात किया और भोर का पुत्र बिलाम को भी उन्होंने तलवार से घात किया। हालेलुया, हालेलुया। கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே देखो जैसा परमेश्वर ने मूसा को आज्ञा दिया, அந்த மீதியானியர்கள் மேல் யுத்தம் பண்ணி அவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை கொலை செய்கிறார்கள். इस्राएल लोग जो है मिद्यानियों पर वार करते हैं और उनका मृत्यु करते मार डालते हैं उनको। 5 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண வந்தார்கள், அவர்கள் எல்லாரையும் கொண்டு போடுகிறார்கள். उनके साथ और 5 राजा मिलकर युद्ध करने आते हैं, उन सबको इन्होंने मार डाला। கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறது பேயாரின் குமாரனாகிய आखिर में लिखा है कि बोर का पुत्र பீலேயாமையும் பட்டயத்தினாலே கொண்டு போட்டார்கள். बिलाम को भी उन्होंने तलवार से मार डाला। हालेलुया, हालेलुया। பாருங்க இந்த பீலேயாமின் முடிவை பாருங்க. देखो ये बिलाम का अंत को देखो, அவனும் பட்டயத்தினால என்ன செய்றான், கடைசி கொலை செய்யப்படுகிறான். उसका भी अंत जो है तलवार से उसको मारा जाता है। பாருங்க அவன் தேவன் போகாதே என்று சொன்ன பிறகு கடந்து போனாலும் கூட बिलाम जो है परमेश्वर का आज्ञा को नहीं मानकर फिर भी वो गया इस वजह பாலாக் से। எப்படியாவது அந்த வருகிற ஜன கூட்டத்தை சபிக்கும்படியாக இவனுக்கு நிறைய அவனுக்கு ஆலோசனை கொடுத்தும் கூட बालाक कैसे भी करके उसको बिलाम जो है इस्राएल लोगों को श्राप देने के लिए वो कितना भी रखा, फिर भी அந்த 24 அதிகாரத்துல 1 அதிகாரத்துல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டான். बिलाम ने सोचा कि इस्राएल लोगों को आशीष करना परमेश्वर का इच्छा है। அந்த பெரும் ஜனங்கள் வருகிற ஜனங்களை அவனால தன்னுடைய வாயின் மூலம் சபிக்க முடியவில்லை. आने वाले उतने सारे लोगों को उसके मुंह से वो श्राप नहीं दे पाया। அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அதான் தேவன் என்ன செய்தார், அவனுக்குள்ளே இருந்து பேசினார். बल्कि परमेश्वर ने उसको आशीष करने के लिए ही भेजा है। हालेलुया, 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 हालेलुया। ஒரு 7 ஆசீர்வாதம் एक 7 प्रकार का தெய்வ आशीष ஜனங்களுக்கு परमेश्वर के लोगों के लिए। பீலேயாம் சபிக்குவதற்காக அழைத்து செல்லப்படுகிறான். देखो बिलाम को श्राप देने के लिए लेकर जा रही ஆனால் है, அவனுடைய வாயிலிருந்து தெய்வ ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே வார்த்தைகள் கடந்து வருகிறது. लेकिन उसके मुंह से परमेश्वर के लोगों को आशीष ही दे रहा நாம் था। சீக்கிரமாக அந்த 7 வசன காரியத்தையும் பார்ப்போம்.
பார்ப்போம். उन 7 कार्यों को हम जल्दी से முதலாவது देखेंगे। எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் पहला गिनती का किताब 23वां अध्याय 19 20 19 से 20वां वचन। ईश्वर मनुष्य नहीं कि झूठ बोले और ना वह आदमी है कि अपनी इच्छा बदले। क्या जो कुछ उसने कहा उसे ना करे, क्या वह वचन देकर उसे पूरा ना करे। देख, आशीर्वाद ही देने की आज्ञा मैंने पाई है, वह आशीष दे चुका है और मैं उसे नहीं पलट सकता। ஹல்லேலூயா. हालेलुया। வசனம் சொல்லுகிறது, देखिए वचन कहता है, கர்த்தர் பேசுகிறார், परमेश्वर बोल रहे பொய் हैं। சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, झूठ बोलने के लिए परमेश्वर मनुष्य नहीं है। மனம் மாற ஒரு மனு புத்திரரும் அவர் அல்ல, मन बदलने के लिए वो कोई मनुष्य का पुत्र भी नहीं है। அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, वो कहकर कभी नहीं करेगा क्या? அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரோ, वो बोलकर कभी वो पूरा नहीं करता। இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், मैंने आशीष देने के लिए ही आज्ञा पाया। அவர் ஆசீர்வதிக்கிறார், वो आशीष करता है அதை நான் திருப்ப கூடாது। और इसे मैं पलट नहीं पाऊंगा। ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அடுத்தபடியாக என்ன ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது? देखो परमेश्वर के लोगों के पास और दूसरा क्या आशीष आ रहा है। 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 23वां अध्याय का 9वां वचन। चट्टानों की चोटी पर से वे मुझे दिखाई पड़ते हैं, पहाड़ियों पर से मैं उनको देखता हूँ। वह ऐसी जाति है जो अकेली बसी रहेगी और अन्य जातियों से अलग गिनी जाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, கண்மலையிலிருந்து நான் அவனை அந்த ஜனக்கூட்டத்தை கண்டு चट्टानों की चोटी पर से मैं उन लोगों को देखता हूँ। குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், उनको चट्टान पहाड़ियों से मैं उसे देखता हूँ। அந்த ஜனங்கள் वे लोग ஜாதிகளோடு கலவாமல் अन्य जातियों से अलग रहेंगे। தனியே वो வாசமாயிருப்பார்கள்। हमेशा उनके साथ नहीं बल्कि अलग रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் देखिए वो क्या कहते हैं कि ये लोग अन्य जातियों के साथ नहीं मिलेंगे தனியே வாசமாயிருப்பார்கள்। बल्कि वो अलग से रहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, நம்ம வேதத்திலே நிறைய காரியங்கள்ல இதை பார்க்க முடியும். हम ये जो है चीज को हम कई सारे जगह पर देख 2 सकते हैं। கொரிந்தியர்ல கூட 6ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். दूसरा कोरिन्थियों का 6वां अध्याय में भी देख सकते हैं। விக்கிரக ஆராதனைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் என்ன சம்பந்தம்? जो है मूर्ति पूजा और परमेश्वर के भवन के बीच में क्या संबंध है? விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் என்ன சம்பந்தம்? विश्वासी और अविश्वासी के बीच में क्या संबंध है? ஒளிக்கும் இருளுக்கும் என்ன சம்பந்தம்? ज्योति और अंधकार के बीच में क्या संबंध है? ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப தெய்வ ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? तो परमेश्वर के लोग क्या அவர்கள் करेंगे? ஜாதிகளோடு கலவாமல் இருப்பாங்களாம். वे अन्य लोगों से कभी मिलेंगे அதாவது नहीं। அவங்களுடைய கலாச்சாரங்கள் இந்த ஜனங்கள் மத்திக்குள்ள இருக்காதான். मतलब उनका संस्कृति इनके संस्कृति के साथ कभी मिक्स नहीं இந்த होगा। ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ऑनलाइन में देखने वाले प्रिय लोगों, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? आपका जीवन कैसा இந்த है? உலகம் எப்படி போகிறது? உலக மக்கள் எப்படி போகிறாங்களோ அப்படியே போயிட்டு இருக்கிறீர்களா? ये दुनिया कैसे जा रहा है, दुनिया के लोग कैसे जा रहे हैं, वैसे ही आप भी जा रहे हो? அல்லாவிட்டால் அவர்களை விட வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களா? या नहीं तो इस दुनिया से एक अलग जीवन आप जी रहे हो। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அடுத்தபடியில் நாம் அங்கே என்னாவும் 23ல 21ஆம் வசனத்தை பார்ப்போம். और भी आगे हम देखेंगे गिनती का 23 अध्याय में 21वां वचन। மூன்றாவது பாயிண்ட், மூன்றாவது என்ன தெய்வ ஜனங்களை குறித்து? उसने याकूब में अनाथ नहीं पाया और ना इज़राइल में अन्याय देखा है। उसका परमेश्वर यहोवा उसके संग है और उनमें राजा की सी ललकार होती है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் யாக்கோவின் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, वो याकूब के अधर्मों को कभी नहीं पाए, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை, इस्राएल में कोई अन्याय नहीं देखा। அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் उनका परमेश्वर यहोवा அவர்களோடு இருக்கிறார். उनके साथ है। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கு அர்த்தம் என்ன? इसका अर्थ क्या है? இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்கள் आज मसीह लोग இந்த வார்த்தையின்படி அவங்க இருக்கிறாங்கன்னாக்கி அவங்க எப்படி இருப்பாங்க? इस वचन के अनुसार ही है तो कैसे रहेंगे? அவங்களுக்குள்ள தேவன் அக்கிரமத்தை பார்க்கவே முடியாது, அவ்வளவு அவங்க பெர்ஃபெக்ட்டா இருப்பார்கள். उनका जीवन से परमेश्वर कोई अधर्म नहीं देख पाएंगे, उनका जीवन बहुत साफ रहेगा। அவர்களுக்குள்ள எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு அவங்க பெர்ஃபெக்ட்டா இருப்பார்கள். उनमें से कोई गलती कोई निकाल नहीं पाएगा क्योंकि उन लोग उतना ही साफ रहेंगे अंदर से। தானியேலுக்குள்ள கூட ஒரு தவறு கூட அவங்களால அந்த அவனை
அவனுக்கு எதிராக இருந்தவர்கள் ஒரு தவறு கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. दानियेल के विरोधी भी उसके अंदर उसमें से कोई गलती नहीं पकड़ पाए. எனவேதான் தேவனை ஆராதிக்கிறதுல அவங்க என்ன செய்றார்கள், ஆராதிக்க வைத்து பிடிக்கிறார்கள். इसलिए परमेश्वर का आराधना करने वाले कार्य को रखकर उसको पकड़ते हैं. ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया. அப்ப தேவன் எங்கே இருப்பாரு? तो परमेश्वर कहाँ पर रहेंगे? ஹalleluya. हालेलुया. யாருக்குள்ளே அக்கிரமம் இல்லையோ, जिसके अंदर अनर्थ काम नहीं है, யாருக்குள்ளே குற்றம் இல்லையோ, जिसके अंदर दोष नहीं है, அங்கே அவர் என்ன செய்வாராம்? उनके बीच में क्या करेंगे? அங்கே அவர் என்ன செய்வாராம்? இருப்பேன் என்று சொல்லுகிறார். वो वहां पर उनके मध्य में रहेंगे. ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया. பாருங்க அங்கே அந்த எத்தனாவது வசனம் 21 எழுதப்பட்டிருக்கிறது. 21वां वचन में क्या लिखा गया அவர்களுடைய है? தேவனாகிய கர்த்தர் उनके परमेश्वर यहोवा அவர்களோடு இருக்கிறார். उनके संग है. ராஜாவின் ஜெய கம்பீரம் राजा की जैसे ललकार அவர்களுக்குள்ளே இருக்கிறது. उनमें है. ஹalleluya. யாருடைய ஜெய கம்பீரம் இருக்கிறது? किसका ललकार होगी? ராஜாவுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. एक राजा के जैसा ललकार उनके अंदर தேவன் நம்மை ஆசாரியர்களாகவும் நம்மளை ராஜாக்களாக மாற்றி வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें राजपदधारी याजक बनाया है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அப்போ அந்த தேவ ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று அங்கே அவன் சொல்லுகிறான். तो परमेश्वर के लोग कैसे रहेंगे इसके बारे में बताया நாம் गया அப்படி है. இருக்க வேண்டும். हम भी वैसे ही होने चाहिए. நான்காவது பாயிண்டாக चौथा पॉइंट நாம் அதே இதுல நம்ம எடுத்துக்கொள்வோம். उसी अध्याय में हम देखेंगे 23ஆம் அதிகாரத்திலே 23वें अध्याय में 22ஆம் वचனம். 22वां वचन. उनको मिस्र में से ईश्वर ही निकाले लिए आ रहा है, वह तो बनेले सांड के समान बल रखता है. ஹalleluya. हालेलुया. பாருங்க, தேவன் அவர்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். परमेश्वर ने उनको मिस्र देश से निकाला காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. और उनके अंदर सांड के समान பாருங்க, सामर्थ्य அந்த है. பறவை வருகிற ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாம்? देखो उन लोगों के अंदर किसके जैसा सामर्थ्य है? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. एक बनेले सांड के समान उनके अंदर बल है. காண்டாமிருகத்தின் பலன் அதுக்கு அர்த்தம் என்ன? अभी सांड के समान बल बोला तो कैसा? தேவனுடைய அபிஷேகம். परमेश्वर का अभिषेक. ஹalleluya. हालेलुया. ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருந்தால்தான் एक मनुष्य पर जब परमेश्वर का अभिषेक होगा அவன் எல்லா காரியத்திலும், உலக காரியத்திலும், தெய்வ காரியத்திலும், எல்லாவற்றிலும் அவன் பெர்ஃபெக்ட்டா இருப்பான். तभी वो संसार के कार्य हो या परमेश्वर के कार्य हो, दोनों में वो एकदम सिद्ध निकलता है. ஹalleluya. हालेलुया. ஒரு வசனத்தை நீங்க படிச்சு சொன்னா நான் புரிந்து கொள்வீர்கள். एक और वचन पढ़ेंगे तो आप समझ जाओगे. சங்கீதம் 92 சங்கீதம் 12 வசனம். भजन संहिता 92 में 10. परंतु मेरा सिंह तूने जंगली सांड का सा ऊंचा किया है, मैं तट के तेल से चुपड़ा गया हूँ. ஹalleluya. हालेलुया. பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? देखिए ये वचन क्या कहता है? தாவீது சொல்லுகிறான், என்னுடைய கொம்பை दाऊद राजा कहते हैं कि मेरे सिंग को காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், सांड के सिंग के समान ऊंचा किया புது है, எண்ணெயினால் அதாவது அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். और मैं नया तेल से अभिषेक किया அவன் गया हूं. காண்டாமிருகத்துக்கு அந்த கொம்புக்கு அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், अभी ये जंगली सांड के बल मतलब इसका क्या अर्थ है? புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. नया तेल से अभिषेक किया जाना. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நமக்குள்ளே அபிஷேகம் இருந்தால்தான் हमारे अंदर जब अभिषेक होगा, நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த உலக காரியங்கள்லயே நம்ம பெர்ஃபெக்ட்டா எல்லாம் செய்வோம். हम संसार के कार्य में भी सब कुछ सिद्ध करेंगे தெய்வீக காரியத்தில் நம்ம எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்ட்டா और இருப்போம். परमेश्वर के कार्य में भी हम सिद्ध அந்த निकलेंगे. கடைசி காலத்திலே அபிஷேகம் நமக்குள்ளே வேண்டும். तो इस अंतिम दिनों में हमारा जीवन में अभिषेक होना जरूरी है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கூட தேவன் அபிஷேகம் பண்ணி இருந்தார். देखिए यीशु मसीह को भी परमेश्वर ने अभिषेक किया था. ஹalleluya. हालेलुया. ஐந்தாவது பாயிண்டாக पांचवा पॉइंट, நாம் அந்த எண்ணாகம் 23 इसी गिनती के 23 अध्याय में 23 இருந்து 24 படிப்போம். 23 से लेकर हम 24 तक पढ़ेंगे. निश्चय कोई मंत्र याकूब पर नहीं चल सकता और इज़राइल पर बावी कहना कोई अर्थ नहीं रखता, परंतु याकूब और इज़राइल के विषय में अब यह कहा जाएगा कि ईश्वर ने क्या ही विचित्र काम किया. सुन, वह दल सिंहानी के समान उठेगा और सिंह के समान खड़ा होगा. वह जब तक आहेर को ना खा ले और मरे हुओं के लहू को ना पी ले तब तक ना लेटेगा.
ஹalleluya. हालेलुया। அங்க என்ன இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ये वचन क्या कहता है? எத்தனாவது பாயிண்ட் நமக்கு? ஐந்தாவது பாயிண்ட். ये हमारा 5वां पॉइंट है। யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, याकूब के विरुद्ध में कोई मंत्र नहीं இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. और इजराइल में कोई भावी कहना नहीं हो सकता। தேவன் என்னென்ன செய்தார் என்று परमेश्वर क्या किए करके கொஞ்ச காலத்திலே थोड़े ही समय में யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். याकूब और इस्राएल के बारे में बोला जाएगा। அந்த ஜனம் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும், वे लोग एक सिंह के समान उठेंगे, பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். एक छोटा सिंह के समान वो खड़ा होगा, அது தான் பிடித்த இரையை பட்சித்து वो उसके आहार को खा लेगा வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் और मारे हुए लोगों को उसके लहू को वो पी लेगा, படுத்துக் கொள்வதில்லை என்றான். उसे पीने से पहले वो कभी लेटेगा नहीं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பாருங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் மந்திரம் சந்திரமும் கிடையாது என்று देखो எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पे लिखा गया है याकूब के विरुद्ध में मंत्र नहीं चलेगा और इजराइल के विरुद्ध में कोई बावी कहना का अर्थ नहीं होगा। ஹalleluya. हालेलुया। அடுத்த பாயிண்ட் நாம் பார்ப்போம். अगला पॉइंट हम देखेंगे என்னாகும் 24 उसी गिनती का 24वां अध्याय 5 5वां वचन से 7वां वचन तक। हे याकूब तेरे डेरे और हे इज़राइल तेरे निवास स्थान क्या ही मनभावने है। वे तो गटियों के समान और नदी के तट की वाटिकाओं के समान ऐसे फैले हुए हैं जैसे कि यहोवा के लगाए हुए आगर के वृक्ष और जल के निकट के देवदारू। ஹalleluya. हालेलुया। பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை அவன் சொல்லுகிறான். देखो कितना बड़ा आशीष का शब्द बोलता है। யாக்கோபே, हे याकूब உன் கூடாரங்களும் तेरे डेरे இஸ்ரவேலே और हे உன் इस्राएल வாசஸ்தலங்களும் तेरा निवास स्थान எவ்வளவு அழகானவைகள். क्या ही मन भावने हैं। அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் वे जो है नदियों के समान, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் नदी के तट में रहने वाले बगीचों के समान, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் परमेश्वर ने लगाया हुआ पेड़ों के समान, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல இருக்கிறது. जल के निकट रहने वाले देवदारू के समान है। அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து उनके घाटियों में से தண்ணீர் பாயும், पानी आएगा, அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். उनका बीज जो है कई सारे जल में वो जो है फैलेगा। அவர்களுடைய ராஜா उनका राजा ஆகாகை பார்க்கிலும் आहाब के உயர்வான், वो बहुत ज्यादा ऊंचा हो அவர்கள் जाएगा, ராஜ்ய மேன்மை அடையும். उसका राज्य जो है बल पाएगा। ஹalleluya. हालेलुया। பாருங்க, எப்படி அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று இங்கே பிலேயாம் சொல்லுகிறான். देखो ये लोगों के ऊपर परमेश्वर का आशीष कैसा है, इसके बारे में बिलाम कहता है। கடைசியாக और आखिरी में 24ஆம் அதிகாரம் 7ஆம் பாயிண்ட் 7वां मुद्दा 17-19 17 और 18 वचन। मैं उसको देखूंगा तो सही परंतु अभी नहीं, मैं उसको निहारूंगा तो सही परंतु समीप हो के नहीं। याकूब में से एक तारा उदय होगा और इज़राइल में से एक राजा दंड उठेगा। मैं जो मोवाब की सीमाओं के दूर कर देगा वह सब ढंग करने वाले को गिरा देगा और याकूब ही में से एक अधिपति आएगा जो प्रभुता करेगा और नगर में से बचे हुओं का भी सत्यानाश करेगा। ஹalleluya. हालेलुया। பாருங்க, 6 பாயிண்ட்கள் தேவ ஜனங்களுடைய குணங்களை குறித்தும் தேவ ஜனங்களை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். हमने 6 पॉइंट देखा परमेश्वर के लोगों का गुण कैसा है और परमेश्वर उनको कैसे करने वाले ஆனா हैं। 7வது பாயிண்ட் இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே பிலேயாம் பேசுகிறான். यहाँ पे 7वां पॉइंट बिलाम यीशु मसीह के बारे में भविष्यवाणी अगर करता என்ன है। சொல்லுகிறான்? यहाँ पे क्या कहता அவரை है? காண்பேன், उनको देखूंगा, இப்பொழுது அல்ல, अभी नहीं, அவரை தரிசிப்பேன், उनका दर्शन करूंगा, சமீபமாய் அல்ல, अभी बाजू में से ஒரு नहीं। நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், याकूब से एक तारा उदय होगा, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், इजराइल से एक राजदंड उठेगा, அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி वो मोआब के सीमाओं को चूर चूर कर देगा சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். और सेईर के पुत्रों को निर्बल कर देगा। 19ஆம் வசனம், 19वां वचन, யாக்கோபிலிருந்து याकूब से தோன்றும் ஒருவர்
आने वाला एक अधिपति ஆளுகை செய்வார். प्रभुता करेगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। எங்க இருந்து மீட்பர் பிறக்க போகிறார்? कहाँ से जो है उद्धारकर्ता जन्म लेने वाले हैं? யாக்கோபிலிருந்து, याकूब से। ஹல்லேலூயா. हालेलुया, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். याकूब से एक तारा उदय होगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ஏழாவது காரியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து. तो सातवां कार्य यीशु मसीह के बारे में भविष्यवाणी பாக்கி है। ஆறு காரியமும் बाकी 6 कार्य தேவ ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், परमेश्वर के लोग कैसे होना चाहिए, அவர்களை எப்படி தேவன் வைப்பார், उनको परमेश्वर कैसे रखने वाले हैं, அவர்களுக்கு விரோதமாக இந்த உலகத்திலே நடக்கிற குறி சொல்லுதல், இந்த நடக்கிற மந்திர தந்திரங்கள் நடக்கிறது, அதெல்லாம் தெய்வ ஜனங்களை மேற்கொள்ள முடியுமா? जो जो जादू टोना है या नहीं तो कोई बावी कहना है, ये लोगों परमेश्वर के लोगों के विरुद्ध में नहीं उठ सकता। ஹல்லேலூயா. हालेलुया, அது இல்லை என்று சொல்லுகிறார். ये सब नष्ट हो जाएगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। பீலயாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். तो बिलाम परमेश्वर का वचनों का उल्लंघन करता है, ஆனாலும் அவன் பாலாக்கு நல்ல மரியாதை கொடுத்ததுனால போய் लेकिन फिर भी बालाक राजा ने एक अच्छा इज्जत दिया, इसलिए वो அவன் जाकर போகும்போது எல்லாம் கர்த்தரே என்ன செய்கிறாரு, தெய்வ ஜனங்களுக்குரிய காரியங்களை वो பேசுகிறார். श्राप देने के लिए गया था, लेकिन परमेश्वर उनको आशीष किए। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பாலாக் என்ன செய்கிறான், அறிந்து கொள்ளுகிறான். परमेश्वर का इच्छा ये है कि इस्राएल लोगों को वो आशीष करे, ये चीज को बालाक राजा जान लिया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த நாள்ல நாம் பீலயாமை குறித்து பார்த்தோம். तो आज के दिन हमने बिलाम के बारे में देखा। அவன் தெய்வ ஜனங்களை எப்படி குறித்து பேசுகிற 7 பாயிண்ட்களை तो பார்த்தோம். परमेश्वर के लोगों के बारे में कहने वाला 7 आशीषों को हमने देखा। பீலயாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் கூட बिलाम परमेश्वर का बात नहीं माना, फिर भी அவனை கொண்டு பயன்படுத்துகிற காரியங்களை தேவன் பயன்படுத்துகிறதை பார்த்தோம். उसको रखकर जो जैसा इस्तेमाल करना चाहिए वैसा परमेश्वर ने इस्तेमाल किया। அவன் கடைசியாக பட்டயத்திலே அவன் மடிந்ததை பார்த்தோம். लेकिन आखिरी में हम ये भी देख सकते हैं कि बिलाम का मृत्यु तलवार से ही हुआ। அவர்களை சபிக்கிறதுக்கு வார்த்தை வராதபடியினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு தேவன் விலகி போக வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை கொடுத்து போனான். அதையும் பார்த்தோம். उन इस्राएल लोगों से परमेश्वर दूर होना चाहिए तो उसके लिए क्या करना चाहिए करके बालाक राजा को बालाम ने सलाह दिया। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. இந்த செய்தியை மறுபடியும் நீங்க அதை பாருங்கள். इस संदेश को आप फिर से सुनियो। உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்குரிய ஜனங்களாய் நீங்கள் வாழும் பொழுது जब आप इस पृथ्वी में परमेश्वर का जन बनकर आप இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கும். तो ये सारा आशीष आपका भी जीवन में होगा। இந்த வேதத்திலே தெய்வ ஜனங்களுக்குள்ள ஒழுக்கங்கள் எப்படி இருக்குமோ அதையும் அவர்கள் கரெக்டாய் ஃபாலோ பண்ணுவார்கள். तो इस संसार में परमेश्वर ने हमें दिया हुआ जिम्मेदारियों को भी बराबर फॉलो करेंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள் என்று சங்கீதம் 33 சொல்லப்படுகிறது. यहोवा को अपना ईश्वर माने हुए सभी लोग धन्य है करके भजन संहिता में लिखा गया है। ஹல்லேலூயா, हालेलुया। கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், परमेश्वर के नाम धराए हुए लोग அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது वो परमेश्वर की ओर पुकारेंगे, அவர்களுக்கு அவர் என்ன செய்வார், பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். तभी परमेश्वर कहते हैं कि मैं उनका उत्तर दूंगा। இந்த நாளிலும் நாம் கண்களை மூடி इस समय भी अपने आंखों को बंद நாம் தேவ कर சமூகத்தை நோக்கி பார்ப்போம். हम परमेश्वर के सम्मुख की ओर இந்த देखेंगे। பைபிள் ஸ்டடியில பீலயாமை குறித்து நாம் பார்த்தோம். इस बाइबल स्टडी में हमने बिलाम के बारे में देखा। பீலயாம் சொன்ன 7 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். बिलाम के मुंह से कहा हुआ 7 बातों को हमने देखा। பீலயாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடந்தாலும் கூட அவனை தேவன் பயன்படுத்தியதை பார்த்தோம். देखो बिलाम ने परमेश्वर का बात नहीं सुना, फिर भी परमेश्वर ने उसको इस्तेमाल किया, ये हम देख सकते हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இந்த பைபிள் ஸ்டடி மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். इस बाइबल स्टडी के द्वारा परमेश्वर आपको आशीष करना चाहते கர்த்தருடைய हैं। ஆசீர்வாதம் உங்கள் மேல் கடந்து வர போகிறது. परमेश्वर का आशीष आपके ऊपर आने वाला है। இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். आप आशीषित है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு உலக ரட்சகர். यीशु मसीह संसार का उद्धार எல்லா करता है। மனுஷர்களுக்காகவும் சிலுவையிலே தேவன் அவரை பலியாக்கி இருக்கிறார். संसार के लोगों के लिए परमेश्वर ने यीशु को बलि चढ़ाया। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்தான் நம்மை பாவத்திலிருந்து மீட்கிறவர், वो ही हमें पापों से छुड़ाते हैं, சாபத்திலிருந்து நம்மளை மீட்கிறவர், श्रापों से हमें बचाते हैं, அழிவிலிருந்து நம்மளை மீட்கிறவர். नुकसान से हमें बचाते हैं, அதாவது இறுதியிலே பாதாளத்திலே போய் விழுகிறதிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறவர். अंत में नरक जाने से हमको परमेश्वर बचाते हैं। ஹல்லேலூயா, हालेलुया।
किया। அந்த இயேசு இந்த பூமியில இருந்த காலத்திலே जब यीशु मसीह इस संसार में அவர் थे, பெரிய பெரிய அற்புதங்களையும் செய்து காட்டி இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. तभी वो बड़े बड़े चमत्कार किए இந்த थे। ஆன்லைன் மூலம் யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ इस ऑनलाइन के जरिए जो भी इसे देख உங்க रहे வாழ்க்கையில हैं, என்ன அற்புதம் வேண்டும், आपका जीवन में क्या चमत्कार நீங்க चाहिए, சந்தேகப்படாமல் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். आप बिना शक किए उस पर विश्वास करिए। இயேசு கிறிஸ்துவால் அதை என் வாழ்க்கையிலே செய்ய முடியும் என்று விசுவாசித்தால் போதும். ये चमत्कार यीशु मसीह मेरे जीवन में कर सकते, इसे विश्वास நிச்சயமாய் करिए। அந்த குறைவு நிறைவாய் மாறிவிடும். अब जरूर वो जो है कमी जो है पूरा हो உங்க जाएगा। வாழ்க்கையில இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் आपका மாறிவிடும். जीवन में दुख खुशी में बदल जाएगा। ஹalleluya. ஹalleluya. ஏனென்றால் தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில உள்ள ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே அனுப்பி இருக்கிறார். क्योंकि परमेश्वर ने यीशु मसीह को संसार के लोगों को आशीष देने के लिए ही இந்த भेजे। பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் அனுப்பி இருக்கிறார். संसार के लोगों को आशीष करने के लिए ही बुलाए। இந்த பிசாசினால் அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் சரியாக்குவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். शैतान के द्वारा कोई भी परिवार में कैसा भी समस्या हो उसे ठीक करने के लिए यीशु मसीह को भेजा गया था। பரிசுத்த ஆவியானவர் அவர் கிரியை செய்யும் பொழுது, जब पवित्र आत्मा हम पर क्रिया करेंगे, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இறங்கி வரும் பொழுது, पवित्र आत्मा जब एक व्यक्ति के जीवन में आएंगे, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது, जब पवित्र आत्मा एक व्यक्ति के जीवन में प्रकट होंगे, அது எவ்வளவு பெரிய பாறை போல பிரச்சனை இருந்தாலும் कितना भी बड़ा समस्या चट्टान के எல்லாம் समान हो, தவிடுபடியாய் போய்விடும். वो चकनाचूर हो जाएगा। இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से இந்த நாள்ல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். आप आशीषित இந்த होंगे। பைபிள் ஸ்டடியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். बाइबल स्टडी में परमेश्वर आपको आशीष करेंगे। தொடர்ந்து இந்த ஊழியத்தை தேவன் நடத்துவாராக. लगातार इस सेवकाई को परमेश्वर आशीष करे। இந்த ஆன்லைன் மூலம் யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, जो भी इस ऑनलाइन के जरिए देख रहे हैं, நீங்க உங்க வாழ்க்கையில் ஏதாவது சாட்சிகள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். आपके जीवन में कोई गवाही हो तो आप हमें बता सकते हैं। தெய்வ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். परमेश्वर के सम्मुख में हम अर्पण करते हैं இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. यीशु के अधिकार पाए हुए नाम से। ஆமென். आमीन।